குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நேரலை ஆராதனை வேளைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்னையில் பிசிக்கல் ஆராதனை நாங்கள் மறுபடியுமாக கூட ஆரம்பித்து விட்டாலும் நேரலை ஆராதனை என்பது தொடர்ந்து நடக்கிறது. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் அவர் ஃபிசிக்கல் சர்வீஸ். எங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் வந்து சர்ச் ஹாலில் வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள், சபையிலே உள்ள பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, வெளி தேசத்தில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் இருக்கிற அநேகர் உங்களுடைய தொடர் பார்வை எங்கள் ஆராதனையில் இருக்கிறது. தொடர்ந்து கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆகவே உங்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பவில்லை, தொடர்ந்து நடத்த விரும்புகிறோம். Probably we will continue this online service for a long time. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். மதுராந்தகம் இயேசுதாஸ் பாஸ்டர் அவர்கள் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். அதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வதியும், எங்கள் கூடுகையை நீர் ஆசீர்வதியும். உங்கள் பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்து கொள்ளும். நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று வாசிக்கிறோமே. தேவன் எங்கள் நடுவிலே எழுந்தருளும். நீர் எங்களை வந்து ஆசீர்வதியும். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். தேவரீர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். தேவரீர் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். தேவரீர் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. Praise the Lord. Pastor Yesudas will take us through a time of worship, connect with God. தேவனோடு கூட தொடர்பு கொள்வோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Over to Pastor Yesudas. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது தேவனுடைய கிருபை. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். தனிமையாயிருந்த யோவான் பத்மு தீவுல தனிமையாயிருந்தார். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் a லாக்டவுன். ஆனால் அங்கிருந்தும் ஆண்டவரை உணர முடிந்தது. அந்த தனிமையிலும் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். தேவ கிருபையினால் இந்த நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் தளர்வுகள் எல்லாம் அதிகரித்து நாம் மீண்டுமாய் ஆண்டவரை இணைந்து ஆராதிப்பதற்கு, ஒன்று கூடி ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு நல்லவர். சில வேளைகளில் எதிர்மறையான சூழ்நிலைகள் வழியாய் கர்த்தர் நம்மை அனுப்பும் போது ஆண்டவர் ஏதோ தவறு செய்து விட்டது போல நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகலமும் அவருடைய பார்வையில், அவருடைய ஆளுகைக்குள் தான் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். நான் அடிக்கடி சொல்வது போல, நோ லாக்டவுன் கேன் பிரேக் டவுன் இஃப் யூ கேன் நீல் டவுன். நாம் முழங்கால் படியிடுகிற ஒரு நபராக இருந்தால் எந்த லாக்டவுனும் நம்மளை பிரேக் டவுன் ஆக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிக்க முடியும், அவருடைய அன்பில் மூழ்க முடியும், பிறருக்கு நம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு, சிறைச்சாலையில் இருந்த இன்னும் 2 பேருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையாய் இருந்த யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சிச்சுவேஷன்லையும் God can bless you and make you a blessing to somebody somewhere. எங்கேயாவது ஒருவருக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கலாமா? எபனேசரே ஆராதனை. இந்த நல்ல நாளிலே தேவ பிரசன்னம் நம்மை மூடட்டும். அன்றைக்கு ஆசாரியர்கள் எக்காலங்களை எடுத்து ஊதி, பூரிகைகளை ஊதி, அருமையாக நல்ல ட்ரெஸ் பண்ணி கொயர் சாலமோனுடைய தேவாலயத்தில் அவர்கள் மகா சத்தமாய் கர்த்தரை துதிக்கும் போது ஒரு மேகம் வந்தது, ஒரு மகிமை ஆலயத்தை மூடினது. ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியலை. அந்த அளவுக்கு the power of God, the presence of God. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளில் அந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்முடைய வீடுகளை, உள்ளங்களை, இல்லங்களை நிரப்பட்டும்.
அது நிமித்தமாய் யாராவது ஒருவர் நம்முடைய ஆராதனைக்கு புதிதாக வந்திருந்தால் அவர்கள் இதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். ஸோ நாம் பாடுகிறது, ஆராதிப்பது நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில மகிமைப்படுவாராக. சேர்ந்து பாடலாமா? எபனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் ஆராதனையில பிரியப்படுகிறவரே, தேவதூதரின் ஆராதனையை விட எங்கள் ஆராதனையில் பிரியமாயிருக்கிற தேவனே, நீங்கள் சந்தோஷப்படுகிற விதத்துல, நீங்க சந்தோஷப்படுகிற விதத்துல எங்களை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்க, பலவீனங்கள் நீங்கட்டும். இந்த ஆராதனை வேளை தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு நேரமாய் எங்களுக்கு மாற உதவி செய்யும். ஆமென். Thank you, Lord. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பாடுங்க, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கையை உயர்த்தி சொல்லுங்க, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, சொல்லுங்க, என் துணையாளரே ஆராதனை. கடந்த 6 மாதமாக நம்மோடு இருந்தவர், நமக்கு உதவி செய்தவர், நமக்கு துணையாயிருந்தவர் அவர். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஐயா, துணையாயிருந்தவரே, பாதுகாத்தவரே, உள்ளங்கையில வரைந்தவரே, எங்களை போஷித்தவரே, எங்கள் மீது கண்ணும் கருத்துமாயிருந்து உறங்காமலும் தூங்காமலும் எங்களை காத்தவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அற்பமாய் நினைக்கப்படுகிற எங்களை மறக்காதவரே, நோக்கி பார்க்கிறவரே, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. Thank you, Lord. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. ஆண்டவரே, இந்த கால வேளையில ஐயா, இந்த ஆராதனை வேளையில உம்மை ஆராதிக்கிறவர்கள், இந்த ஆன்லைன்ல ஆராதிக்கிறவர்கள், இயேசு ராஜா நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணரட்டும் ஆண்டவரே. சில வேளைகளில் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்தாரோ என நினைக்க தோன்றுகிற அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசு, இது பிசாசின் எண்ணம் என்பதை அறிந்து, இல்லையில் என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிடுகிறவர் அல்ல, அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கென்று உணரத்தக்கதாக
ஒரு மனக்கண்கள் பிரகாசம் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலிருந்து பார்க்கிறவர்கள், பல தேசங்களிலிருந்து பார்க்கிறவர்கள் எங்க இருந்தாலும், மகனே மகளே, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நீதான் என்னை மறந்து விட்டாய். ஓ, நெருக்கங்கள் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது, உன் ஜெபங்களுக்கு சற்று பதில் தாமதமாய் வந்தபோது, என் தேவன் என்னை மறந்தார் என்று நீதான் என்னை மறந்தாய் மகளே, நீதான் என்னை மறந்தாய் மகனே. நான் உன்னை மறக்கவில்லை என்பதை உன் பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. உணர வைப்பீராக. நீர் மறக்காத தெய்வம். நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் என்னை நிர்மூலமாகாமல் காத்தீங்களப்பா. எத்தனை சந்தர்ப்பங்கள்ல ஐயோ வாழ்க்கை முடிந்ததோ, வாழ்க்கை முடிந்ததோ என்று நினைக்க தோன்றின பல சந்தர்ப்பங்கள். பிழைப்பேனோ, நான் உயிரோடு இருப்பேனோ என்றெல்லாம் நாங்கள் நினைக்க தோன்றின சந்தர்ப்பங்கள் வந்தது உண்டு கடந்த 6 மாதங்களில். ஆனால் எங்கள் தேவன், இல்லை மகனே, உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். I have a bright future for you. உனக்காக ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் என்று எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே, நன்றி அப்பா. ஜனவரி மாதத்தை பார்த்தவர்கள் ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில் இல்ல, ஜூன் மாதத்தை பார்த்தவர்கள் கூட இந்த ஜூலையில இல்ல. ஆனா நீங்க எங்க மேல வைத்த கிருபையினால, ஏதோ ஒரு நோக்கத்தினால எங்களை உயிரோட வைத்திருக்கீங்களே, நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Thank you Lord. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. எங்க மேல வச்ச கிருபையினால எங்களை அழியாம பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே, கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே. மறப்பேனோ உமது அன்பை, மாடுங்க, நான் மறப்பேனோ. அவங்க அன்பை நினைங்க. அவருடைய அன்பு விசேஷமானது, அவருடைய அன்பு உயர்ந்தது, அவருடைய அன்பு உலகத்தின் அன்பை போல் அல்ல. அவருடைய அன்பை எந்த அன்போடு ஒப்பிட முடியாது. இட்ஸ் இன்கம்பேரபிள். தாயின் அன்பை விட, தகப்பனின் அன்பை விட, உங்களுடைய உயிர் நண்பன் என்று சொல்லக்கூடிய ஆருயிர் நண்பன் என்கிறவுடைய அன்பை விட இது உயர்ந்தது. பணம் இருந்தபோது இளைய குமாரன், when the prodigal son, when he had money, he had many. பணம் இருந்தபோது அநேகர் அவனோடு இருந்தார்கள். ஆனா பணம் குறைந்த போது எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அவனை நினைத்துக் கொண்டது ஒரே ஒரு ஜீவன், அவருடைய தகப்பனார் தான். வரமாட்டாரா, வரமாட்டானா? நினைத்துக் கொண்டிருந்தவர் அவருடைய தகப்பன் தான். அதே போலத்தான் பரம தகப்பன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களிலும் ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரம். You can see the heart of God. தேவனுடைய இதயம் எப்படி இருக்கிறது. தேவன் ஒரு பாவியான மனிதன் தன்னிடம் வர வேண்டும் என்று எவ்வளவு ஆவலா எதிர்பார்க்கிறார் என்கிறதைத்தான் அந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அவருடைய தகப்பன் அவனை கண்டபோது அவன்தான் ஓடுகிறான். நல்லா கவனிங்க. அப்பா ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று பையன் திகைத்து வரும்போது அவருடைய தகப்பன் தூரத்துல வரும்போதே அவனை கண்டானாம். என்ன அன்புள்ள தெய்வம் பாருங்களேன். நீங்க இன்னைக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை காண்கிற தெய்வம் அவர். You may be very far from God. ஜெபத்தை விட்டுட்டீங்க, ஆண்டவரை விட்டுட்டீங்க, ஆலயத்தை விட்டுட்டீங்க, ஆராதனையை விட்டுட்டீங்க. பல சந்தர்ப்பங்கள்ல நீங்க ஆண்டவரை விட்ட மாதிரி போயிட்டீங்க. தூரத்துல ஏதோ ஒன்று உங்களை வருத்தப்படுத்தி, ஐயோ வேண்டாம், ஆண்டவரை மறந்து விட்டார், இனி இந்த ஆண்டவர் தேவையில்லைன்னு போய்விட்டீங்களா? இல்ல இல்ல, இவர் உங்களை நேசிக்கிற தெய்வம். அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் தூரத்தில் வரும்போதே அவங்க அப்பா பார்க்கிறாருங்க. நீங்க இன்னைக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை பார்க்கிற தெய்வம் இவரு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் he can see you and he is waiting for you my brother. நீ திரும்பி வந்துரு மகனே, வா என் பக்கம் வா. பரவாயில்ல, கடந்த 6 மாசம் எப்படியோ இருந்துட்ட, நீ வா. come back my son. திரும்ப வா மகனே, வா மகளே, உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பரம தகப்பன் ஆயத்தமா இருக்கிறாரு. come back, you will enjoy. அந்த பையன் திரும்பி வந்தபோது யோசிச்சு பாருங்க, அந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்பா விட்டு தூரம் போன போது, அப்பா கிட்ட வந்த போது ராஜ மரியாதை. யோசித்து பாருங்க, நல்ல வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு மோதிரம், அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம். வேலைக்காரனா வச்சுங்க, இல்லடா நீ என் பிள்ளை தாண்டா, நீ என் பிள்ளை தாண்டா.
என்ன தப்பண்டாலும் பரவாயில்ல, நீ வந்துட்டல்ல, அது போதும். ஒரு உலக தகப்பன் இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமானால் பரம தகப்பன் எவ்வளவு நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த அன்பை போல ஒரு அன்பை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால இந்த காலை வேளையில அப்பா, கடந்த 6 மாதங்கள் உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேன். உங்க கைகள் உயரட்டும். நீங்க பாடலை உணர்ந்து பாடுனா நான் சொல்லாமலே கைகளை உயர்த்துவீங்க. நீங்க சத்தத்தை உயர்த்துவீங்க. உங்க தலை உயரும், உங்க சத்தம் உயரும், உங்க கண்கள் கர்த்தரை பார்க்கும், உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். அதுதான் ஆராதனை. உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். எவ்வளவு நல்ல தெய்வம். இவரையா விட்டு விட்டு போய்விட்டேன், இவருக்கான துரோகம் பண்ணி விட்டேன், இவர் அன்பையான புரிந்து கொள்ளல. ஐயோ, நிலையில்லாத உலகத்துல உண்மையில்லாத அன்பை எல்லாம் உண்மையான அன்பு என்று நம்பி இந்த உண்மையான அன்பை விட்டு விட்டேன் என்று வருத்தப்படுவீர்கள். இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள்ல என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சறுக்கல்கள், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆண்டவரே போராட்டங்கள், ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் நான் நினைத்தேன். மன்னிச்சிருங்கப்பா. என்னுடைய புத்தியினத்தை மன்னிங்க. என் புத்தியினத்தை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஐம் சாரி ஃபார் மை இக்னரன்ஸ் ஓ காட். என்னுடைய அறியாமைக்காக வருத்தப்படுகிறேன். இனி ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டோம்ப்பா. உங்க அன்பை நான் மறக்க மாட்டோம்ப்பா. உங்க பாதத்தை விட்டு போக மாட்டோம்ப்பா. தங்கள் சொந்த சகோதரன் இறந்து போன போது கூட மார்த்தாள் மரியாள் இயேசு வண்டை தான் இருக்கிறார்கள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுவதை பார்க்கிறோம். அவள் எந்த சந்தர்ப்பத்திலும் இயேசுவின் பாதம் போதும். அப்படி பாதத்துக்கு வந்த மரியாளுக்கு, மார்த்தாளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் அல்லவா? இந்த காலை வேளையில அவருடைய பாதத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 7வது மாதம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். வந்துவிடுங்கள். 7 வருஷமாய் நடக்காதது, ஏன் 70 வருஷமாய் நடக்காதது, தலைமுறை தலைமுறையாய் நடக்காதது, 7 மாதங்கள் நடக்காதது, 7 வருடங்கள் நடக்காதது, 7 மாதங்கள் வருடங்கள் நடக்காதது, நீங்கள் பல வருடங்கள் ஜெபித்து நடக்காதது. இன்றைக்கு ஆண்டவரே உங்க பாதத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி பாருங்க. இந்த 7ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவாரு, தடைகளை நீக்குவாரு, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. நிச்சயமா செய்வாரு. சந்தேகமே படாம நான் மறப்பேனோ, உமது அன்பை மறப்பேனோ என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை துதியுங்க. Thank you Lord. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, எத்தனையோ வேளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததுண்டு. ஒரே இருள், வெளிச்சம் இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல, எங்க போகன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கூட எங்களை மறந்துட்டீங்களோ நினைச்சப்பா. ஐம் சாரிப்பா. நீங்க கூட மறந்துட்டீங்களோ நினைச்சா ஆண்டவரே மன்னிச்சிருங்க. நீங்க மறக்காத தெய்வம் ஆண்டவரே, மறக்காத தெய்வம். ஆனா நீங்க சொல்றீங்க, நான் எப்படிப்பா உன்னை மறப்பேன், எப்படிடா உன்னை மறப்பேன்னு சொல்லி என்னை நேசிக்கிற தெய்வமே, உமக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன். என் உச்சம் தலை முதல் உள்ள கால் வர உமக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை. தகப்பனே, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. அப்படியே முழங்கால் பண்ணிட்டு மண்டியிடுவேனும் பாதத்திலே. முடிந்தவங்க எல்லாம் அந்த ஆராதனையில எங்கெங்க இருக்கிறீங்களோ அப்படியே ஒரு 2 நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிடுவேனும் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன்
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல அன்பு வைத்தது மட்டுமல்ல, எங்களை தேடி வந்தது மட்டுமல்ல, ஜீவனையே கொடுத்தீங்களப்பா, ஜீவனையே கொடுத்தீங்களே. அந்த அன்பை நினைத்து, அந்த அன்பை உணர்ந்து நானும் உம்மை உண்மையாய் நேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். If you love me, keep my commandments. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நிரூபிக்க வேண்டும். It's easy to say I love you. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் சொல்றது ரொம்ப சுலபம். You have to prove my brother, you have to prove my sister. நீ அதை நிரூபிக்க. நான் இயேசுவை நேசிக்கிறவன், நான் இயேசுவை நேசிக்கிறவள். அவர் எவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வச்சு உயிரையே கொடுத்தாரே. ஒரு சரணம் பாடலாமா? Thank you Lord. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. கரங்களை உயர்த்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி, பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. சொல்லுங்க, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். Sing it again. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கைகளை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, வல்லமையும் இதலபா சாந்தரபால ரபபா. ஓ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமை வல்லமையும் சாந்தல ரகதரபா லிமா ரசியா லஹம் தரபோ. பரிசுத்த ஆவியானவரே, ஓ ரத்தியானமா. வல்லமையும் ஆண்டவர் கரத்தில் உங்களை அர்ப்பணிங்க. உங்க பாத்திரங்கள் நிரப்பட்டும், உங்கள் பாத்திரங்களை நிரப்பட்டும். புது எண்ணெயால், புதிய கிருபையால், புதிய பலத்தால், புதிய அபிஷேகத்தால் உங்களை நிரப்புகிறவர். உலர்ந்த எலும்புகள் போன்ற உங்கள் வாழ்க்கையை உயிரடைய பண்ணுகிறவர். அவரை உயர்த்த 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 அவர் கரத்தில் நீங்களும் நான் இருக்கிறபடினால நமது வாழ்க்கை உயரும். இந்த காலை வேளையில ஓ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற
ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். You are like a dry bone this morning. ஒரு உலர்ந்த எலும்பை போல இருக்கிறாய் அல்லவா? ஒரு உயிர் மீட்சி இல்ல, ஜபத்துல ஒரு நாட்டம் இல்ல, வாழ்க்கையில ஒரு விதமான பின்மாற்றம் போல உணர்கிற சகோதரா, இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், here is a God who wants to revive you, hallelujah, and reform you. உன்னை உயிர்ப்பித்து உன்னை புதுப்பிக்கிற ஒரு தெய்வம் இந்த காலை வேளையில உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த தகப்பன் தூரத்தில் வரும்போதே, அவன் தூரத்தில் இருக்கும் போதே அவன் தகப்பன் அவனை கண்டு ஓடி போய் கட்டி அணைத்துக் கொண்டது போல இந்த காலை வேளையில உன்னை அணைத்துக் கொள்ள, உன்னை உயிர்ப்பிக்க, உன்னை புதுப்பிக்க, உனக்கு ஒரு புது பலன் கொடுக்க, உன்னை மீண்டுமா எடுத்து நிறுத்தி, மீண்டுமா விழுந்து போனவனை தூக்கி நிறுத்தி பயன்படுத்த இந்த தகப்பன் காத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை உமக்கே, உமக்கே அனுதினமும் உமக்கே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மையே, வாழ்நாளெல்லாம் நேசிப்பேன். சொல்லுங்க, நேசிக்கிறேன் உம்மையே, வாழ்நாளெல்லாம் உம்மையே. கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம்ப்பா, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. நீங்க என் மேல வச்ச அன்புனால உயிரையே கொடுத்தீங்கப்பா. நான் உங்களை நேசிக்கிறேன் என்பது இந்த 7ஆம் மாதத்துல எதையாவது உமக்காக செய்து நிரூபிப்பேன்ப்பா. கொஞ்சம் அதிகமா வேதம் வாசிப்பேன்ப்பா, கொஞ்சம் உங்க சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம்ப்பா. ஆண்டவரே, உங்களை போல மாறணும்னு சொல்ல முயற்சி எடுப்பேன்ப்பா. என் குடும்பத்தை உங்ககிட்ட வழி நடத்துவேன்ப்பா. உங்க கொடுக்கறதுல உண்மையா இருப்பேன்ப்பா. பரிசுத்தத்திற்காக பிரயாசப்படுவோம்ப்பா. என் உச்சிலிருந்து உள்ளங்காலோடு பலிபீடத்துல வைக்கிறோம்ப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க பிரியமான ஆராதனையா எங்களை ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் ஆராதனை வேளையை ஆசீர்வதித்தார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? Shall we pray for a few minutes? போன வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு ஜெபம் நடந்தது. It was a full night prayer, 8 hours. உங்களில் எத்தனை பேர் கலந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், போன வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம், ஒவ்வொரு நாளும் 2.5 மணி நேரம் நேரலை ஜெபம், சங்கிலி ஜெபம், அதுபோக நீங்கள் தனியாக நேரம் எடுத்து ஜெபிக்கிற ஜெப நேரங்கள் இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். உங்களுடைய ஜெப ஈடுபாட்டிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? ஜெபிக்கும் பொழுது தேவனோடு பேசுகிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா? ஜெபிக்கும் பொழுது நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீர்களா அல்லது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? இந்த காரியங்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். பிரியமானவர்களே, I really want you to get connected to God in a very, very real way.
ஆண்டவர் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி, ஒரு பக்குவம் நம்ம எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். God speaks to everyone if we are tuned to him. நாம் அவர் பேசுகிறதை கேட்கக்கூடிய விருப்பம், வாஞ்சை, ஆண்டவரே பேசும் என்று உண்மையாகவே அமர்ந்திருந்தால் அவர் நம்மோடு கூட நிச்சயம் பேசுவார். ஆமேன். கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். we are going to pray for few minutes. வழக்கமாக நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்கிற புதிய அரசாங்கத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் புது மந்திரி சபையை ஏற்படுத்தியிருக்கிறது, விரிவாக்கம் செய்திருக்கிறது. பழைய மந்திரிகள் சிலரை நீக்கி புது மந்திரிகள் சிலரை சேர்த்திருக்கிறார்கள். யங்கர் ஏஜில் உள்ளதான சில மந்திரிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த, யூனியன் கவர்மெண்ட்டில் இருந்த அந்த நபர் இப்பொழுது நீக்கப்பட்டு வேறு ஒரு மந்திரியை போட்டிருக்கிறார்கள். ஸோ லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி யூனியன் கவர்மெண்ட். ஆமேன். ஸோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்காகவும் ஜெபிப்போம், சென்ட்ரல் அல்லது யூனியன் கவர்மெண்ட்டுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலே நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இதுவரை ஜெபிக்காமல் இருந்த குற்றத்திற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். கடந்த ஆட்சி காலத்திலே, அதற்கு முந்தின ஆட்சி காலத்திலே நாங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆண்டவரே, ஆராதனை வேளையில் கூட ஜெப நேரம் என்பது இல்லாமல் இருந்தது. எங்களை மன்னியும். ஆண்டவரே, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். Lord, you have said that your house will be called a house of prayer for all peoples. Lord, if we have failed to pray during our gatherings, Lord, forgive us. You have given us an awareness these days, Lord, to spend time praying even in the services. ஆராதனை நேரத்திலும் ஜெபத்திற்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க எங்களுக்கு உணர்த்துதலை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஜெபிக்கிறோம். Father, we pray for our newly elected chief minister. 2 months of his leadership has been to some extent inspiring. ஆண்டவர் 2 மாத காலம் ஆண்டவரே ஆட்சியிலே இருந்த இருக்கின்ற இந்த முதலமைச்சருடைய காரியங்கள் நன்றாகத்தான் ஆண்டவரே இருக்கிறது. இதுவரை தொடர்ந்து 5 ஆண்டுகள் அப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னமும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய ஞானத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா அண்டர் செக்ரட்டரிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதான பிரின்சிபல் ஆண்டவரே செக்ரட்டரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமை செயலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சபாநாயகருக்காக ஜெபிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சட்டசபை உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, அவர்கள் கூடி விவாதிக்கும் பொழுதெல்லாம் நல்ல திட்டங்கள், நல்ல முயற்சிகள், இனிஷியேட்டிவ்ஸ் ஆண்டவரே உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகம் ஒரு ஒளிமயமான தமிழகமாக, ஆசீர்வாதமான ஒரு தமிழகமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். காவல்துறை, நீதித்துறை, அரசாங்க அதிகாரிகள் யாவரையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, பொருளாதாரத்திலே இருக்கிற நெருக்கடி, சுகாதாரத்திலே இருக்கிற சவால், விவசாயத்திலே இருக்கிறதான சில சிக்கல்கள், ஆண்டவரே, இவைகளெல்லாம் சரியாக கையாள எங்களை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் தந்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி தந்து நடத்துவீராக, தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக, யூனியன் கவர்மெண்ட்டுக்காக, ஒன்றிய அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே புதிதாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற மந்திரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே புதிய ஹெல்த் மினிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை இணைந்து தேசத்தின் மக்களை காக்கவும், தேசத்தின் மக்களுடைய நலனிலே அக்கறை காட்டவும், அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்கவும், ஆண்டவரே நல்ல திட்டங்களை அமுல்படுத்தவும், ஆண்டவரே சுயநலம் இல்லாமல் செயல்படவும், அவர்கள் அரசாங்கத்திற்காக அரசை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே மட்டும் திட்டங்களை போடாமல், அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும் செயல்படாமல், எதிர்க்கட்சியினரை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்யாமல், ஆண்டவரே டெவலப்மெண்ட்டில் முழுமையாக கவனம் செலுத்த, ஆண்டவரே குட் கவர்னன்ஸை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பிரதமருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே குழம்பி போய் இருக்கிற அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவில்லாத இந்த நேரத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். யோசேப்புகளை, தானியேல்களை ஆண்டவரே அவருக்கு கொண்டு வந்து ஆண்டவரே சில ஆலோசனைகளை கொடுக்க சரியான நபர்கள் வர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தன்னை தாழ்த்தி கொள்ள எனக்கு இது தெரியாது, கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய பக்குவம் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே தேசம் ஆண்டவரே கடந்து போகிற நெருக்கத்தில் ஒரு பரிகாரத்தை எப்படியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னை தாழ்த்த ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. முழு தேசத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். அதோடு கூட ஆண்டவரே ஆரம்பிக்கப்பட போகிற சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் இன் விழுப்புரம், அதை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்களுக்கு அதில் ஒரு பெரிய பங்கை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்று ஆண்டவரே எங்கள் சபையிலிருந்து சிலர் விழுப்புரத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவரே கிளீனிங் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே கடந்த வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சர்ச் பிளான்டிங் ப்ரோக்ராமுக்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளும் நேர்த்தியாய் செய்யப்பட எங்கள் தேவன் அருள் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம், கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே மாணாக்கரை, சரியான மாணாக்கரை நாங்கள் தெரிந்தெடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அனுகூலமான காரியங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். விஷன் 2030, தரிசனம் 2030, தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா கிராமங்களிலும் திருச்சபைகள், இந்தியாவிலே உள்ள எல்லா கிராமங்களிலும் திருச்சபைகள் ஆண்டவரே என்ற தரிசனத்தை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படி செபிக்கிறோம். அதற்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அதற்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் தேவன் தந்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பீகார் ஊழியத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். லார்ட், we commit பீகார் மிஷன்ஸ் into your hands. துரிதமாக வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். ஒரிசாவிலே பல நல்ல காரியங்களை கேள்விப்படுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் விஷன் பீகார், எங்கள் விஷன் ஆண்டவரே ஒடிஷா, எங்கள் ஆண்டவரே 2030 விஷன் எல்லாம் மகிமையாய் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையை இழந்து ஆண்டவர் பொருளாதாரத்திலே தவித்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கிற மக்களை நம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. சுகாதாரத்தில் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற மக்களுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எஜமானனே என் இயேசு ராஜனே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. Let us exalt the name of Jesus. எஜமானனே என் இயேசுவே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என்ற அருமையான ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். எஜமானனே என் இயேசுவே. சிஸ்டர் பியூலா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என்னுடைய ஏக்கமெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் செய்வதிலே இருக்கட்டுமே. அப்படி ஒரு ஜெபமாக பாடலாமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தம், நீங்க என்னை படைத்தது நோக்கம் உமக்காக எழும்பணுமே.
உமக்காய் நான் வாழ்ந்து என் ஓட்டத்தை நான் முடிக்கணுமே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே, நீர் பலியாக என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். சேர்ந்து சொல்லுங்க, என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வாதை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உள்ளம் சொல்லட்டுமே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கம்
செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய ஜெப நேரத்தை ஆசீர்வதித்தார், நம்முடைய ஆராதனை நேரத்தை ஆசீர்வதித்தார். இப்போவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் பேசுகிற தேவன். Lord, we pray that you speak to us. உங்க வசனம், உங்க வார்த்தை, அழியாத ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் நடுவிலே துணிக்கட்டும். Lord, we open our hearts to receive your word. Speak to us in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கிறது? Why bad things happens to good people? Big question. வாழ்க்கையிலே நமக்கு வருகிற கேள்விகளில் ஒன்று. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வரும். அது எப்பொழுது வரும்? பிரச்சனை வேளைகளிலே வரும். யோபின் புஸ்தகத்தில் தான் அதிகமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. It is said that there are 330 questions in the book of Job. 330 கேள்விகள் யோபின் புஸ்தகத்தில். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 150 கேள்விகள், ஆதியாகமத்தில் 160 கேள்விகள், சங்கீதங்களில் 160 கேள்விகள். ஆனால் யோபின் புஸ்தகத்தில் 330 கேள்விகள். Questions arise and answers not received. இது கடினமான நேரங்களிலே நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு ஏன் உபத்திரவம்? உண்மையாய் நடக்கிற மனிதர்களுக்கு ஏன் பாடுகள், கஷ்டங்கள்? Why good people suffer? Why pain for people who are committed? வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து வாழுகிற மக்களுக்கு ஏன் பிரச்சனை என்ற கேள்விகள் எழும்புகிறது. Why bad things happen to good people? We are going to look at the suffering story of Job. யோபனுடைய பாடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இவனை பாதுகாத்தார் என்பது உண்மை. ஆனால் பிசாசு, சாத்தான் தாக்குதலை கொண்டு வருவதற்காக அவன் வரும்பொழுது அனுமதி கேட்டுக்கொண்டான். தேவன் அனுமதித்தார். ஆகவே அந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டது. இது யோபுவுக்கு தெரியாது. Job doesn't know what was happening in the backdrop. But this is not something that happens to every other person. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. இது யோபுவுக்கும் தெரியாத ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவரும் சாத்தானும் போராடுகிற அல்லது ஒரு கன்டென்ஷன், ஒரு விவாதம், ஒரு சேலஞ்ச் என்று சொல்லலாம், அது நடந்திருக்கிறது பேக்ரவுண்டில். ஆகவே we have this story. Job actually was the pride of God and an envy of Satan. யோபு அவனுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் பெருமைப்படுகிறவராக இருக்கிறார்.
யோபுவை குறித்து பொறாமை கொள்ளுகிறவனாக, எரிச்சல் அடைகிறவனாக இருக்கிறான் சாத்தான். அதை நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். கவனியுங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 1 and verse 10. This is the words of Satan. சாத்தான் தேவனிடத்திலே சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நீர் அவனையும், யாரை? யோபையும், நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறார். God has placed a fence of protection over Job and over Job's household and all the things that belongs to Job. This is the statement of Satan. So you can understand from this verse that God provides protection for his people, for their belongings, and Satan acknowledges that. சாத்தான் அதை அங்கீகரிக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். You blessed the work of his hand. Again, another acknowledgement from Satan that God blesses the work of our hand. நம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. You blessed him bountifully in the nation. This is another acknowledgement of Satan. சாத்தான் அங்கீகரிக்கிற இன்னொரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நமக்கு உரிய உடைமைகளையும் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளையும் நமக்கு ஆசீர்வாத பெருக்கத்தையும் கொடுக்க வல்லவர்தான். ஆமென், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனாலும் யோபு இங்கே பாதிக்கப்படுகிறதான காரியத்தை நாம் அறிகிறோம். நல்ல மனுஷன், ஆண்டவருடைய சாட்சியை பெற்ற மனிதன். கவனியுங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய அந்த கேரக்டர் டெஸ்டிமனி ரேங்கிங்ல நம்பர் 1 பிளேஸ்ல யோபு இருக்கிறார். ஸோ he was not just a believer, but he was an exceptional believer. He had earned the approval of God himself to an extent where God actually challenges Satan. சாத்தானை சவால் கொடுத்து இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிற அளவிற்கு டெஸ்டிமனி உடையவனாக இருந்தான். கேள்வி, அவ்வளவு நல்ல மனிதனுக்கு ஏன் பிரச்சனை? நாம் கேட்கிற கேள்வி. ஆனால் இந்த ஸ்டோரியை நீங்கள் வாசிக்கும் பொழுது பின்னாலே நடக்கிறதான காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடியினாலே இந்த யோபு என்ற புஸ்தகத்தின் மூலமாக, அன்றைக்கு யோபுவுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் கிடையாது. He did not have any written document like we have. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரகாரம் யோபுக்கு இல்லை. But he passed the test. But for you and me, we are advantaged. நமக்கு சாதகமான காரியம் என்ன தெரியுமா? இப்படி ஆண்டவர் கிரியை செய்வார் என்று அவருடைய வழிகளை, அவருடைய ஞானத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பல உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we are in many ways advantaged than Job. ஆமென். ஆனால் யோபுவே இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி இருக்கிறார். 36 சாப்டர்ஸில், இந்த 42 சாப்டரில் நல்ல சாலிடாக ஒரு 36 சாப்டரில் you will find God being silent.
அமைதியாக இருப்பார், அமைதியாக இருப்பார். நம்ம பிரச்சனை வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார்? Why is God silent when I'm going through difficulty? பிரியமானவர்களே, நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு அது நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் ஸ்கூல் டீச்சர், நல்ல டீச்சர், உங்களுக்கு கிளாஸில் பாடம் சொல்லி கொடுப்பாங்களா? எஸ். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சப்ஜெக்டில் கேட்கலாமா அவங்கக்கிட்ட? எஸ். உங்களுக்கு இன்னும் புரியலன்னா கூட திருப்பி போய் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? எஸ். இப்போ டீச்சிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எக்ஸாம் டைம். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறீங்க, இப்போ டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அங்கே டீச்சர் இப்போ டீச் பண்ணுகிற பர்சனாக அங்கே உலாவி வரவில்லை. ஷீ இஸ் தேர் ஆஸ் அன் இன்விஜிலேட்டர். அங்கே மாணவர்கள் ஒழுங்காக பரீட்சை எழுதுகிறார்களா என்று பார்ப்பதற்கு, அப்படியே கண்காணிப்பு செய்வதற்கு டீச்சர்ஸ், உங்களுக்கு டீச் பண்ணினவர்கள் அங்கே உலாவி வருவார்கள். கரெக்டா? அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு அந்த காரியம் புரியவில்லை, அதற்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது டீச்சர் டீச்சர் எனக்கு இது தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்களா எக்ஸாம் ஹாலில்? நோ. டீச்சர் மெயின்டைன்ஸ் சைலன்ஸ் when the student is going through his or her exam. சொல்லிக் கொடுத்த காரியங்களை அப்ளை பண்ணுவதற்கான நேரம். Result will be given later. But during the exam time, although the teacher is present, the teacher will not speak. Are you getting the point? உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் புரியுதா? When you go through life's tests, God will remain silent because He is testing you. The devil may tempt you, but God is actually using that as a test. What is the difference? டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சோதனைக்கும் பரிசோதனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சோதனை என்பது உங்களை விழத்தள்ளுவதற்காக கொண்டு வரப்படுகிற காரியம். சாத்தான் இங்கே சோதனையை கொண்டு வருகிறான். ஆண்டவர் அதை அனுமதித்தார், அதையே பரிசோதனையாக அவர் பயன்படுத்தி கொண்டார். என் மகன் பாஸ் பண்ணுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இங்கே பாருங்க, God will remain silent when we go through difficulties என்ற இந்த perspective. Very often when you go through difficulty, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். It is not that God is not interested in you. ஆண்டவர் உங்கள் மேல் அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்பது கிடையாது. ஆனால் அவர் நீங்கள் அந்த டெஸ்டை கடந்து வர வேண்டும், மகிமையாய் கடந்து வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, கவனிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. Job chapter 1 verse 13 to 19 நான் வாசிக்கிறேன். Listen carefully, நான் வாசிக்கிறேன். Let me read Job chapter 1 verse 13 to 19. பின்பு ஒரு நாள் just 24 ஹவர்ஸ்க்குள்ள, சரியா, யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்திலே வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்த்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சுகளாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். In 24 hours, news after news, everything that he had was lost. Business was lost. வியாபாரம் அழிந்து போனது. அவனுக்கு இருந்ததான possessions, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அழிந்து போனது. அவனுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். Lost his family, 10 children. ஒரு குழந்தை இறந்தாலே லைஃப் டைமில் மீளுவது கஷ்டம். 10 குழந்தைகள், வியாபாரம், அவனுக்கு இருந்த எல்லா உடைமைகள். That is round one. That is round one. அது போன வேளையிலே என்ன செய்கிறான் யோபு? யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. Amazing response. God would have been smiling. Satan would have been furious seeing the response of Job. அந்த பேக்ட்ராப்ல நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும், யோபுவுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நீங்கள் நன்றாக கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆண்டவர் பூரித்திருப்பார். The attitude, the response that we give during crisis either makes God smile or makes God disappointed. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு வாழ்க்கையிலே நான் தப்பு செய்யல, நான் எந்த விதமான பாவமும் செய்யல, நான் உண்மையா வாழ்ந்தேன், ஆண்டவரே என்னை அப்ரூவ் பண்ணுகிற லெவல் நான் வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்ற கேள்வியை முதல்ல இம்மீடியட்டாக அவன் கேட்கல. அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்துத்தான் அவன் நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும் என்றெல்லாம் அவன் சில காரியங்களை சொல்லுகிறானே தவிர அவன் ஆண்டவரை கர்ஸ் பண்ணவே இல்லை. Of course, very very difficult. அப்படிப்பட்ட வேலைகள் வழியாய் கடந்து போகிறது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான். Very difficult. Very very difficult. இது round 1. Wait until you have round 2, chapter 2. Chapter 2ல நீங்க பார்த்தீங்கன்னா physically he is now being afflicted. முதல் ரவுண்ட்ல பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், வியாபாரம் போய்விட்டது, உடைமைகள் எல்லாம் போய்விட்டது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாத்தான் தோற்றுவிட்டான். இப்போ செகண்ட் ரவுண்ட். ரெண்டாவது ரவுண்டில் சரீர வியாதி வருகிறது.
கவனிங்க, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பாயில்ஸ், நல்லா படிச்சு பாருங்க. தோல் எல்லாம் வெடித்து உள்ள மெகட்ஸ், புழுக்கள், உள்ளே பூச்சிகள், தோல் கருத்து, எலும்பெல்லாம் வறண்டு போய் எலும்பெல்லாம் வலிக்கின்ற அளவிற்கு இரவு தூங்க முடியல. டெரர் பை நைட். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் யோபுனுடைய ஸ்டோரியில் நீங்கள் பார்ப்பீர்கள். why all this emotional turmoil, depressing incidents in life, mental agony, no solution, no clarity, more questions emerge day by day. ஒவ்வொரு நாளும் கேள்விகள் அதிகம் வருகிறது, பதில் இல்லை, பதில் இல்லை. நம்ம எல்லாம் கரெக்டா இருந்தா, நீதியா நடந்தா, if I am blameless, will I be completely blessed and will I be completely protected from every life's disasters என்று நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, unfortunately no, my dear brothers and sisters. பிரதர், பாஸ்டர், நான் பிளேம்லெஸ்ஸா குறை இல்லாமல் நடக்கிறேன் பாஸ்டர், எனக்குமா பாஸ்டர் பிரச்சனைகள் வராது என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியாதா பாஸ்டர்? சொல்ல முடியாது சிஸ்டர், சொல்ல முடியாது பிரதர். வாக்கிங் blameless alone is not enough. Still you will be tested. Still you might go through the challenges. Job was enjoying his life, had a great family, was very influential, செல்வாக்கு உள்ளவன், செல்வமுடையவன், good family, good business. When Job was enjoying his life, something happens in the heavenlies. Something happens in the heavenlies. Job was a pride of God and an envy of Satan. Satan is his name and accusing is his game. உங்களை குற்றப்படுத்துவதுதான் அவனுடைய காரியம். He was questioning God's favoritism for Job, and he was questioning Job's motive for following God. தேவனுடைய அந்த ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க, அவன் அப்படித்தான் இருப்பான், ஃபேவரிட்டிசம். ஸோ Satan was accusing God of favoritism, and he was accusing Job of his motives. அவனுடைய உள்நோக்கம், ஆசீர்வதிச்சதுனால தான் அவன் ஃபாலோ பண்ணுறான், உண்மையெல்லாம் அவன் நல்லவன்லாம் கிடையாது. ஸோ இந்த ட்ராமா பேக்ட்ராப்பில் நடக்கிறது. ஸோ காட் கிவ்ஸ் பெர்மிஷன், ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இஃப் யூ ஆர் வாக்கிங் வித் காட், nothing happens to you without the permission of God. நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு நடக்கிற எந்த காரியமும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. therefore take encouragement straight away. ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுமதிக்கிறார் என்றால் உங்களால் தாங்க முடியும் என்றும் அறிந்திருக்கிறார். he knows that you can handle it. ஆகவே அவர் அதை அனுமதிக்கிறார். When it happens, he is not cursing God, he is praising God. Chapter 2, வியாதி வரும் பொழுது the wife says, யோபனுடைய மனைவி சொல்லுகிறாள், தேவனை சபித்து ஜீவனை விடும். Curse God and die.
It was too much for Job's wife to handle that. முதல் அதிகாரத்தின் இறுதியில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டூவர்ட்ஷிப் மென்டாலிட்டி, உக்ரானத்துவம் என்றதான சிந்தை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே கவனிங்க, God is more interested in our character than our comfort. God is more interested in our holiness than our happiness. He is more interested to perfect us than to pamper us. God doesn't want to see his people suffer, but he will not withhold suffering if it would produce goodness in us. Character. தேவன் நீங்களும் நானும் கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. ஆனால் உங்களிலும் என்னிலும் ஏதோ ஒரு நன்மை அதனாலே உண்டாகும், அல்லது தேவனுடைய மகா பெரிய திட்டத்திலே, in the eternal scheme of things that God has set in place, அதில் சில காரியத்திற்காக தேவன் சில வேளைகளிலே சிலரை, not everyone, சிலரை தேவன் அதற்காக பயன்படுத்த முடியும். Therefore, if you are one who are chosen by God for that kind of experience, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக கொண்டு போகிற தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் பாக்கியவான்கள் என்று நீங்கள் கருத வேண்டும். True maturity is doing the will of God even when you don't fully understand. முழுமையாக புரியாவிட்டாலும் உண்மையான முதிர்ச்சி என்பது தேவ சித்தத்தை செய்வதாகும். மிக வேகமாக we are going to do this as a 2-part series. இது முதல் பகுதி. I will do another session on the same topic. Why good people have bad things happening to them. நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கிறது. The suffering story of Job. யோபனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள். இன்னொரு செஷன் நாம் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் before I finish, I'm going to talk about 7 kinds of suffering. 7 விதமான உபத்திரவம். ஒருவேளை நான் எல்லாவற்றையும் விளக்குவதற்கு போதுமான நேரம் இல்லாவிட்டால் we have another session. We will take time and explain. 7 விதமான suffering. பிரியமானவர்களை நன்றாக கவனியுங்கள். முதலாவதாக வாழ்க்கையிலே வருகின்றதான பெருங்காற்றுகள், storms of life. நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ கீழ்ப்படியவில்லையோ, whether you are obedient or not, you will have storms of life. இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ என்று 2 கேட்டகரி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆனால் 2 ஜீவியத்திற்கும் பெருங்காற்று, பெருமழை வருகிறது. Storms of life is a reality. வாழ்வின் பெருங்காற்றுகள் எல்லாருக்கும் வரும். நான் சொல்ல போகிற இந்த 7 காரியம், அதில் சில காரியங்கள் நீங்கள் உண்மையாய் இருந்தால் மட்டும் வரும். சில காரியங்கள் எல்லாருக்கும் வரும். ஏன் அவர்களுக்கு வருகிறது எனக்கும் வருகிறது, நான் உண்மையாக இருக்கிறேனே. சில காரியங்கள் எல்லாருக்கும் வரும். சில காரியங்கள் உங்களுக்கு மட்டும்தான் வரும். பட் எண்ட் ஆஃப் த டே, நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாவற்றையும் பார்க்க பழகிவிட்டால், people of God, you will remain encouraged. Amen. I pray that this message will bring some sort of encouragement and some sort of healthy perspective. ஒரு ஆரோக்கியமான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு உண்டாகவும்,
நீங்கள் கடந்து போகிறதான நெருக்கங்கள் ஒருவேளை இப்பொழுது கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி இருக்கும் என்றால், மே காட் ஹெல்ப் யூ டு go through what you're going through with right perspective. சரியான கண்ணோட்டத்தோடு. பிரியமானவர்களே, இது உண்மையாய் இருந்து பாடுபடுகிறவர்களுக்காக சொல்லப்படுகிற காரியம். ஆகவே கான்டெக்ஸ்ட்டை வைத்துக் கொள்ளுங்கள் சரியாக. நீங்கள் கஷ்டப்படுகிறதற்கு காரணம் உங்களுடைய ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் ஆக இருந்தால், then you are facing the consequence. What I'm talking today is not what you are going through. You are reaping the very thing that you asked for. நீங்கள் விதைச்ச காரியத்தை நீங்கள் அறுக்கிறீங்க. அதில் நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணால் போதும், யூ டர்ன் பண்ணால் போதும், மனம் திரும்பினா போதும், சரியாக போயிடும். அது லேசான பிரச்சனை. அது நீங்கள் சரிப்படுத்திக்கிடலாம். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் சரிப்படுத்தணும். ஆமென். Praise God. It is the nature of life to be stormy. வாழ்க்கையில் சூறாவளிகள் வரும். ஏசாயா 43:2, Isaiah chapter 43 and verse 2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ எக்ஸாம் எழுதும் பொழுது நான் டீச்சர், நான் அங்கே ஹாலில் தான் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எரிகிற அக்கினி சூளையிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடப்பட்ட பொழுது நடுவிலே தேவன் உலாவிக் கொண்டிருந்தார் என்ற ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வரலாம். என்ன பண்ணாங்க? உண்மையான தேவனை மட்டும்தான் ஆராதிப்பேன்னு சொன்னாங்க. தூக்கி உள்ள போட்டாச்சு. ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையிலே பெருங்காற்று. ஊழியம் செய்ததற்காக ஜெயிலில் போட்டாங்க பவுல. அவர் சொல்லுகிறார், சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள். நான் எல்லா நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned to be content. வாழ்வோ சாவோ, மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபனுடைய ஆட்டிடியூடு தான் இங்கே பவுலுக்கு இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், no matter what happens to me, Paul says, I will remain content. Paul was prepared for both blessing and adversity. வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கும் அவர் பிரச்சனை வேளைகளுக்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார். மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். Luke chapter 6 and verse 47. லூக்கா 6:47. என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, கவனிங்க, ஆழமாய் தோண்டணும். ஆமா, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் இவன் ஆழமாக தோண்டி இருந்தான். His spiritual life had depth, good foundation. அது எந்த அளவுக்கு உங்க ஃபவுண்டேஷன் இருக்கிறது என்று வாழ்வின் சோதனைகள் பரிசோதிக்கும். முதலாவதாக வாழ்வின் பெருங்காற்றுகள். நம்பர் 2, கர்த்தரின் சிட்சை. தி டீலிங்ஸ் ஆஃப் காட், தி சேசனிங் ஆஃப் காட். ஆண்டவர் யாரை சிட்சிப்பாராம்? பிள்ளைகளை தான் சிட்சிப்பாராம். அவருடைய பிள்ளைகளை தான் சிட்சிப்பாராம். பிரியமானவர்களே, நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் உண்டாகிற காரியம். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களை சிட்சிப்பார்.
பக்கத்து வீட்டு பிள்ளைய உங்கள் அப்பா திட்ட முடியாது, உங்களை தான் திட்ட முடியும் தப்பு செஞ்சா. God deals with his children. எபிரேயர் 12 அதிகாரம் 5 வசனம். Be open to corrections. Be open to the dealings of God. When parents deal with you, children, little children, சிறு பிள்ளைகள் கவனியுங்கள். When parents deal with you, when elders deal with you, when people in authority deal with you, learn to respond with a healthy attitude. ஆரோக்கியமான மனப்பான்மையோடு கூட மாறுத்தரம் கொடுக்க பழகுங்கள். எபிரேயர் 12 அதிகாரம் 5 வசனம். Hebrews chapter 12 and verse 5. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்பட்டும் சோர்ந்து போகாதே. இன்ஃபேக்ட் யூ கேன் ரீட் அப் டு verse 11. எபிரேயர் 12 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை நீங்கள் வாசிக்கலாம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். 8 வசனம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 7 வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல், when you go through these kind of dealings of God, it is not pleasant. எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இங்கே பாருங்க 10 வசனம். தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி, God wants us to participate in his holiness and therefore he chastises us. Chastisement produces holiness. கவனிங்க, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் சிட்சிக்கிறார். God is more interested in our holiness than our happiness. தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி, Hebrews 12:10, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, God loves you. That is why he is dealing with you. ஆமென். அது நீதியின் பலனை, நீதியின் சமாதான பலனை தரும். It produces the peaceable fruit of righteousness. It develops holiness. It develops character. சுபாவ வளர்ச்சி. ஆமென். முதலாவதாக வாழ்வின் பெருங்காற்றுகள், இரண்டாவது கர்த்தரின் சிட்சை. இதெல்லாம் நமக்கு சஃபரிங் போல தான் இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நன்மைக்கு ஏதுவாக தேவன் அவைகளை மாற்றுவார். சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருவார். திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். 1 Corinthians 10:13. 1 கொரிந்தியர் 10:13. Amen. Jesus was tempted in all areas of life, the Bible says. Hebrews 4:15 and 16. எபிரேயர் 4:15-16. அவர் எல்லா விதங்களிலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் ஜெயித்தார். Temptation to sin, temptation to lie, temptation to cheat, பார்க்கக்கூடாத காரியங்களை பார்ப்பதற்கு சோதனை, தவிர்க்கப்பட்ட காரியத்தை அடைய வேண்டும் என்ற தேவையில்லாத ஆசைகள், அதை நர்ச்சர் பண்ணுவது, அந்த ஆசையை, இதெல்லாம் நமக்கு
அந்த அழிவுக்கு கொண்டு போய் விடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மை டீல் பண்ணுவார். விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். நம்பர் 3, முதலாவதாக வாழ்வின் பெருங்காற்றுகள், த ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப். நம்பர் 2, த டீலிங்ஸ் ஆஃப் காட், வாழ்வின் பெருங்காற்றுகள். ரெண்டாவது தேவனுடைய சிட்சை. 7 காரியங்கள் சொன்னேன் இல்லையா? மூணாவது நம்பர் 3, டெம்டேஷன், சோதனை. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க 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 பிசாசு உங்களை டார்கெட் பண்ணுவான். ரெண்டாவது சொன்னது ஆண்டவர் டார்கெட் பண்ணுறது. he will test you, chastisement. பட் இப்போ நீங்கள் தப்பு பண்ணா ஆண்டவர் உங்களை சிட்சிப்பார். நீங்கள் ஜெயித்தால் பிசாசு வந்து சோதிப்பான். நார்மலாக லைஃப் போய்கிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையின் பெருங்காற்றுகள் வரும். ஐயோ என்ன பாஸ்டர், அப்போ சுற்றி போட்டு அடிக்கிறாங்கன்றீங்களா? லைஃப்ஸ் ரியாலிட்டி. எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையை நல்லா கரெக்டாக நான் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன். ஐ எம் என்ஜாயிங் லைஃப், ஐ எம் பிளேம்லெஸ் பிஃபோர் காட், ஐ ஹாவ் அ குட் ஃபேமிலி. சடன் டிசாஸ்டர், ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வின் பெருங்காற்று, சுனாமி, ஃப்ளட், எல்லாருக்கும் வருது. கொரோனா எல்லாருக்கும் வருது. ரெண்டாவது, நம்ம கொஞ்சம் தப்பு பண்ற மாதிரி இருந்தா ஆண்டவர் வந்து ஒரு போடு போடுறாரு. நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தா பிசாசு வர்றான், சோதனை. நம்பர் 3, God doesn't tempt. As I told you earlier, Satan is known as the tempter. சாத்தானுடைய டார்கெட் என்ன? யோபுவை குறித்து அவன் ஆண்டவரை சபிக்கணும், அவன் ஆண்டவரை சபிக்கணும். இவ என்ன சொன்னா? யோபின் மனைவி curse God. To some extent Satan got Mrs. Job on his side. And Satan will use people. People of God, listen. Satan will use people. And sometimes he will use people in your family. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், sometimes your loved ones are the ones who will actually tempt you. உங்களை இந்த சோதனைக்குள்ளே தள்ளுவதற்கு சம்டைம்ஸ் உங்களுடைய சொந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் சாத்தானுடைய ஏஜென்ட்டாக மாறி விடுவார்கள். யோபு 2 அதிகாரம் 9 வசனம். யோபு 2 அதிகாரம் 9 வசனம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? ஆமென். 4வது, நம்பர் 4, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தா டெம்டேஷன். நீங்க டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா வார்ஃபேருக்கு வருவான். யாரு? பிசாசு. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவிக்குரிய யுத்தம் என்பது ரியல். பிரியமானவர்களே, யூ ஆர் த ட்ரோஃபி. And God is fighting for you, and also the enemy is fighting for you. You are a trophy, and the kingdom of darkness and the kingdom of light are in a contest. உங்களுக்காக போராடுகிறார்கள். Spiritual warfare, ஆவிக்குரிய யுத்தம். யோபனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியில் பாருங்க. You will begin to understand that. Learn to encourage yourself in the Lord. David encouraged himself in the Lord. David இன்னொரு இடத்துல சங்கீதம் 103ல சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. Don't forget his benefits. Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Speaking to himself. David encouraged himself in the Lord. Amen. Learn to speak scripture to yourself. Hallelujah. Praise God. ஆவிக்குரிய யுத்தம், spiritual warfare. ஏனென்றால் நீங்கள் ஒளியின் ராஜ்யத்திலே இருக்கிறீர்கள். இருளின் ராஜ்யம் என்ற ஒரு ரியாலிட்டி இருக்கிறது. அவன் உங்கள் ஆத்துமாவுக்காக போராடுவான். நம்பர் 5, துன்பங்கள், துயரங்கள், அஃப்ளிக்ஷன். அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், அது மென்டல் ஆங்குவிஷாக இருக்கலாம். நான் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பிரியமானவர்களே கவனிங்க. அதுக்கு முன்பதாக ஒரு வசனம் சொல்கிறேன். சங்கீதம் 34:19, Psalm 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். Many are the afflictions of the righteous. பிரியமானவர்களே, நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். மற்றவர்களுக்கு வராத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். வார்ஃபேர் மற்றவர்களுக்கு வராது, உங்களுக்கு வரும். டெம்டேஷன் மற்றவர்களுக்கு வராது, உங்களுக்கு வரும். நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது வரும். Physical suffering. Elisa died of an incurable disease. Paul had blindness in one eye. Billy Graham and Paul Yonggi Cho, Billy Graham கடந்து போய்விட்டார், and Paul Yonggi Cho is still alive. They have been having Parkinson's disease for a long time. பார்க்கின்சன்ஸ் வியாதி பில்லி கிரஹாமுக்கு ரொம்ப வருடங்கள் இருந்தது. பால் யாங்கி சோவுக்கு அது இருக்கிறது. வேதத்திலே காணப்படும் தேவ மனிதர்களாக இருந்தாலும், தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருந்தாலும், பால் யாங்கி சோவுக்கு 2 முறை டிபி வந்தது. அவருக்கு ஒரு லங்ஸ் தான் இருக்கிறது. கொரியன் வார் வழியாக அவர் கடந்து வந்தபடினாலே, கஷ்ட காலத்தில் இருந்தபடினாலே சில பாதிப்புகள் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். பிசிக்கல் சஃபரிங், மென்டல் சஃபரிங். எலியா செத்து போயிடலாம் நினைக்கிறேன், என்னை கொன்று போடும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய கிரேட்டஸ்ட் பிரீச்சர் ஆஃப் 19th century, அவருக்கு இது போல எண்ணங்கள் வந்தது என்று அவருடைய சரித்திரத்திலே வாசிக்கிறோம். டெரக் பிரின்ஸ், கிரேட் பைபிள் டீச்சர், அவர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதுகிறாரு, ஐ ஹேட் டிப்ரெஷன் ஃப்ரம் டைம் டு டைம். 18% மக்கள் உலகத்தில் டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். 18% of the people in the world suffer depression, மனசோர்வு. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருமா, தேவனுடைய ஊழியருக்கு வருமா? இதோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிக் கொண்டிருக்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் தேவரை தூஷிக்கவில்லை, ஆனால் கவனிங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. See, he is cursing the day that he was born. Job was going through difficulty. He was not cursing God, but he was cursing the day that he was born. Affliction, துன்பங்கள், துயரங்கள். முதலாவது என்ன சொன்னேன்? ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வின் பெருங்காற்று. ரெண்டாவது என்ன சொன்னேன்?
டீலிங்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சிட்சை. மூன்றாவது பிசாசின் சோதனை, சாத்தானின் சோதனை. இரண்டாவது தேவனுடைய சிட்சை, மூன்றாவது சாத்தானின் சோதனை. நாலாவது ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஐந்தாவது அஃப்ளிக்ஷன், துன்பங்கள், துயரங்கள். ஆறாவது பெர்சிக்யூஷன், உபத்திரவம். உண்மையாக இருக்கிறதுனால தாக்கப்படுவது. உண்மையான ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் வில் கோ த்ரூ டிஃபிகல்ட்டி என்று இயேசுவே சொன்னார். யோவான் 16:33, மார்க் 10:29, அப்போஸ்தலர் 14 21 23 படித்து பாருங்கள். பவுல் ஆரம்பிக்கிற சபைகளிலே அதை குறித்து அவர் பேசுகிறார். பிலிப்பியர் 1:29 பாருங்கள். பிலிப்பியர் 1:29. Philippians chapter 1 and verse 29. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. You are also called to suffer for Jesus. Not everyone qualifies to be persecuted to a great degree, but some will be chosen for that. And if you are chosen, count it a privilege. மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார். If someone persecutes you because of me, rejoice, களி கூறுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். The early church rejoiced when they were persecuted. பவுல் ஜெயிலுக்குள்ள இருந்து மகிழ்ந்து களி கூறுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 சாப்டர். எவ்ரி சாப்டர் வில் ஹேவ் த வேர்ட் ஜாய். மகிழ்ச்சி என்ற வார்த்தை 4 சாப்டர்லையும் இருக்கும். ரிஜாய்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரையல் என்ற தலைப்பில் நீங்கள் பிலிப்பியர் 4 அதிகாரத்தையும் படிக்கலாம். டோன்ட் லெட் கோ யுவர் ஜாய் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரையல். பி ஜாய்ஃபுல். Don't let the enemy steal the joy in your life. And the joy is something that you receive in his presence. Our samugathila, in his presence there is fullness of joy. Antidote for worry, antidote for depression, antidote for difficulties of life, presence of God. There you will have joy, 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 magilchi, anandam. Anandam. Amen. Persecution, உபத்திரவம். நம்பர் 7, ஏழாவதாக the trials of faith, விசுவாசத்தின் பரீட்சை. நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து வரும் பொழுது பரீட்சை. சிட்சை என்பது வேற, அது கரெக்ஷன். டெஸ்ட் என்பது ஆண்டவர் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதற்கு அடுத்த லெவலுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2 and 3, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Count it a joy. Count it a joy. James, brother of Jesus, யாக்கோபு இயேசுவின் சகோதரன் சொல்லுகிற காரியம். நீங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் ஈசாக்கை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க சொன்னார். இட்ஸ் a test of faith. Amen. Job lost his business. Job lost his children. Job's wife was not supportive. Job's health was deteriorating. இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை உடையவனாக இருக்கிறதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் முடிக்க போகிறேன். Few revelations that Job has when he was going through this pain, this difficulty, unanswered questions.
வாழ்க்கையிலே உள்ள கேள்விகளுக்கு பதில் இல்லாத நேரங்களிலே யோபு சில வெளிப்பாடுகளிலே அவன் அந்த எதிர் நீச்சல் போட்டு அவன் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். I was very thrilled to read these scriptures once again. யோபு 13:15, யோபு 13:15. When he has no answers, when God is silent, when he has lost everything, when his own friends are criticizing him, when his wife is putting pressure on him, மனைவி அழுத்தத்தை கொண்டு வருகிறாள், கூட இருக்கிற நண்பர்கள் குற்றப்படுத்துகிறார்கள், ஏற்கனவே மென்டல் ஆகனி, பிசிக்கல் சஃபரிங். இந்த சூழ்நிலையில் யோபு 13:15, ஜோப் 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும், மை குட்னஸ், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். Praise God. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். சாத்தான் மூஞ்சில கரி பூசுகிற ஸ்டேட்மெண்ட் அது. ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷனை பாருங்களேன், அந்த கமிட்மெண்ட்டை பாருங்களேன், அந்த ஃபர்ம் டிசிஷனை பாருங்களேன். தட் இன்ஸ்பயர்ஸ் மீ. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் என்று 3 எபிரேய வாலிபர்கள் சொன்னார்களே, அது எனக்கு ஞாபகம் வருகிறது. ஜோப் 19:25, யோபு 19:25, யோபு 19:25, ஜோப் 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மை ரிடீமர் லிவ்ஸ், மை ரிடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Look at the revelations that he is reveling in. அவன் வெளிப்பாடிலே அவன் கலிகூறுகிறதை கவனியுங்கள். யோபு 23:10, யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். I will be like a refined gold. I am broken. I am someone who is in the process of being molded, and after I am refined, I will be like a gold. இது ரிஃபைனிங் ப்ராசஸ் என்று சொல்லுகிறான். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அவர் என்னை கொன்று போட்டால் நான் பற்றுதலாய் இருப்பேன் என்று சொல்லுகிறான். யோபு 27:5, யோபு 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். Clear. He has questions, no doubt. He doesn't have answers, but he is very clear on some of his convictions and revelations. வாழ்க்கையிலே சில உறுதிப்பாடுகள், சில வெளிப்பாடுகள் மகிமையாய் இருக்கிறது. Amen. I was so blessed to read all these scriptures. In the midst of all that he was going through, look at these statements. Job 13:15, Job 19:25, Job 23:10, Job 27:5. Amazing. And Job 42. How can we miss that? யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஸோ இன்க்ளூட் தட், அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். யோபு 42:2, யோபு 13:15, யோபு 19:25, யோபு 23:10, யோபு 27:5, யோபு 42:2. The revelations that he is reveling in.
ஓ ஹல்லேலூயா, ஆமென். கழிகூறுதல் வெளிப்பாடுல பயமில்லை, பதட்டமில்லை, தேவனை குறை சொல்ல வாய் வரவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 84, Psalm 84 verse 5 to 7. Psalm 84 verse 5 to 7. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, வேலி ஆஃப் டியர்ஸ், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். they will make it a fountain. the valley of tears அவர்கள் ஃபவுண்டனாக மாற்றிக்கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 1 பீட்டர் chapter 1. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாரா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். Father, we thank you, Lord, for your word, wonderful word. Why bad things happens to good people? நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கிறது? ஆண்டவரே, ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் இன்று பெற்றுக்கொண்டோம். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் தேற்றுவீராக. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, கண்ணோட்டத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், வெளிப்பாடுகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், என்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், சரியான பெர்ஸ்பெக்டிவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், வசனத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த சம்பவத்திற்காக, யோபு கதைக்காக ஸ்தோத்திரம், இந்த ரியல் ஸ்டோரிக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலிபீடத்தில் என்னை பரணே, ஒரு சரண்டர் சாங், பியூட்டிஃபுல் சாங். பாஸ்டர் ராபர்ட் ராய் will sing that song. கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். This is also a time to give unto the Lord. Giving is part of worship. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். பரிசுத்தாவியானவரே, பலிபீடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை தருகிறோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊற்றும், ஜெயம் பெற்று ஆமீசம் சாக தேவா செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்ற ஆமீசம் சாக தேவாருள் செய்.
கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை இயேசுவே கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றோமே இந்த வேளை அடியோரை சித்தம் போல ஆண்டு நடத்திருமே அடியோரை சித்தம் போல ஆண்டு நடத்திருமே நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வாழுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வழுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி சேர்ப்பீரே வழுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் நன்மையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் நன்மையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் தீவிரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வினை வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தில் கண்டதா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை Hallelujah, what a wonderful service. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, have a great week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு கூட இந்த ஆராதனையிலே ஆண்டவர் இருந்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். வசனத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவருக்குள் நன்றாக வேர்விட்டு கனி கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் வரப்போகும் கன மகிமைக்கு இது கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ லெட் அஸ் ஹேவ் த இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். கொஞ்ச கால உபத்திரவம், லைட் அஃப்ளிக்ஷன் ஃபார் அ மோமெண்ட், நத்திங் கம்பேர் டு த இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. ஆமேன். கர்த்தர் நம்மோடு பேசினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். கடினமான பாதை வழியாய் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசினீர், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரமெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you again in the afternoon. Live program. ஆமேன். நேரலை ஜெபம். இன்றைக்கு ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து கொள்வார்கள். Let us connect with God. 3 o'clock I will see you. Blessings. Amen.